அப்புறம் பொம்மியோட ஆன்மாவால அந்த புனித ஆத்மாவா மாற முடியாத நிலைமை ஏற்படும். அதனால பொம்மி பழிவாங்கிற வெறியோட இருக்கிறத நாம தான் தடுத்து நிறுத்தணும். எல்லாத்துக்கும் மேல அது அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. அதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி பொம்மி தன்னை மறந்து மனிதர்கள் மேல தன்னோட சக்தியை பிரயோகப்படுத்தி அவங்கள கொலை பண்ணணும்னு இறங்கினா அதுக்கப்புறம் பொம்மியோட ஆத்மாவை நம்மளால காப்பாற்றவே முடியாது ராணி. அதனால பொம்மியோட ஆத்மா புனித ஆத்மாவை மாறி முக்தி அடையிறது உன் கையில மட்டும்தான் இருக்கு. நான் என்ன செய்யணுங்க ஐயா? பொம்மி இப்ப இருக்கிற நிலைமையில வேற எதுவுமே அவ கண்ணுக்கு தெரியாது. அவ கண்ணுக்கு தெரிஞ்சு அவ யாராச்சும் சொன்னா கேட்பான்னா அது நீ மட்டும்தான். அதனால அவ எந்த மானுட சக்தியையும் கொல்லாம தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்படி மட்டும் நீ செஞ்சிட்டா அந்த பொம்மி கண்டிப்பா ஒரு புனித ஆத்மாவா மாறிடுவா. அவ ஆத்மா நரக வேதனை அனுபவிக்கிறத நம்மால தடுத்து நிறுத்த முடியும். என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏற்கனவே பொம்மி அக்கா வேற ரொம்ப உக்கிரமா இருக்கிறாங்க. அந்த சிவனடியார் சொன்ன மாதிரி பொம்மி அக்காவை தடுத்து நிறுத்துறது எப்படின்னு எனக்கு தெரியல. என்னது? பொம்மி அக்காவை தடுத்து நிறுத்துறதுக்கு உனக்கு வழி தெரியுமா? என்ன சொல்லு, என்னன்னு சொல்ல. புரியுது புரியுது. நீ சொல்ற மாதிரியே நான் பண்றேன். நான் உடனே போய் பொம்மி அக்காவை இங்க கூப்பிடுறேன். பொம்மி அக்கா, நீ எங்க இருக்கிற? உடனே இங்க வாக்கா. பொம்மி அக்கா, பொம்மி அக்கா, அக்கா வாக்கா. பொம்மி அக்கா, இப்ப நீ வர போறியா இல்லையா? இங்க பாரு, இப்ப நீ வரலனா அப்புறம் நான் உன்னாண்ட பேசவே மாட்டேன். வாக்கா. நீ கூப்பிட்டும் அவங்க வரலன்னா கண்டிப்பா அவங்க தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள பழி வாங்குற வெறியோட தான் தேடி போயிருப்பாங்க. என்னது? நீ என்ன சொல்ற? அவங்கள அந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள பழி வாங்க போய்கிறாங்கன்னு சொல்ல வரியா? ஐயோ முடியலக்கா, என் உடம்புல தெம்பு இல்லக்கா, என்னால முடியல, ஓட முடியல. ஓடுறதுக்கு தெம்பு இல்லைன்னா எல்லாரும் இங்கேயே சாக வேண்டியதுதான். என்ன மனோ, எப்ப பார்த்தாலும் அபசகனமா சாவு சாவுன்னு பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன இப்படி சொன்னா? அதானே நிஜம். அவன் பேசாம இருந்தா மட்டும் நிஜம் போய் ஆயிடுமா? ஷூ, அசிங்கமா இருக்கு. இப்படி உயிருக்கு பயந்து காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குமே. சரிம்மா, அதெல்லாம் கரெக்ட் தான். ஏதாவது ஒன்னையாவது பயன்படுத்தி பொம்மி அந்த பூஜையில இல்லாத மாதிரி செய்ய முடிஞ்சுதா? இப்ப எல்லாரும் புலம்பி என்ன பண்றது? சரி, நமக்குள்ள சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்? சரி வாங்க போலாம். சித்தப்பா எந்திரிங்க சித்தப்பா. மாமா எந்திரி மாமா. என்ன மாமா ஆச்சு? மாமா டேய், இங்க பக்கத்துல எங்க தண்ணி இருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வர போடா. மா, உயிரை கையில பிடிச்சு ஓடி வந்திருக்கோம். நான் என்ன பாக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அலையறேன்? எங்களுக்கு கிடைக்குதான்னு பாரு. சீக்கிரம் போ. சீக்கிரம் போயேண்டா. போறேம்மா போறேன்.
சித்தப்பா தம்பி சித்தப்பா தம்பி இங்க பாருங்க என்னாச்சு தட்டி தெரியல தட்டி பாரு சித்தப்பா சித்தப்பா ஏங்க 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 எல்லா தண்ணியும் குடிச்சிடாதீங்க. அங்க எங்க மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. கொஞ்சோண்டு தண்ணி கொடுங்களேன். ஏங்க ஹலோ அக்கா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எங்க மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காருக்கா. உன்னதான்க்கா. அக்கா, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? கொஞ்சம் தண்ணி குடிக்க. எங்க மாமா கஷ்டப்பட்டு இருக்காருக்கா, உயிருக்கு போராடிட்டு இருக்காருக்கா. என்னக்கா, எங்க மாமா உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு கொஞ்சோண்டு தண்ணி தானக்கா கேட்டேன். அதுக்கு ஏன்க்கா இப்படி முறைக்கிறீங்க? என்னடா தண்ணியா ஊத்தவா? கடைசி தண்ணி ஊத்தவா? வேண்டாம் வேண்டாம். பொம்மி பொம்மி வேண்டாம் பொம்மி, என்னை விட்டுடு பொம்மி. என்ன ஒண்ணும் பண்ணிடாத பொம்மி. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மூளைக்கு போய் வாழ்ந்துக்கிறேன் பொம்மி. சத்தியமா இனிமே நான் உங்க பக்கமே வர மாட்டேன் பொம்மி. அதான் துடிக்க துடிக்க கொன்னுட்டீங்களேடா. உங்களை நான் இப்ப தப்பிக்க விட்டுருவேனா? எங்களை எதுவும் பண்ணிடாத. நாங்க தெரியாம காசப்பட்டு பண்ணிட்டோம் பொம்மி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம் பொம்மி. என்னை விட்டுரு பொம்மி. தயவு செஞ்சு என்னை விட்டுரு. என்ன இவரு எந்திரிங்க தம்பி. எங்கேயாவது ஓடிடுறேன்க்கா ப்ளீஸ். நானும் இப்படித்தானே உன்கிட்ட கெஞ்சினேன். கேட்டியா நீ?